திடுக்கிடாதே, நான் தான். தொடாதீர்கள். இங்கே எதற்காக வந்தீர்கள்? அமைதியை தேடி வந்த இடத்தில் கூட ஆதியும் கிடைக்க வந்தீர்கள். ஆத்திரப்படாதே கமலா, சுடு சொற்களால் என்னை சுட்டு பொசுக்காதே. நான் ஏற்கனவே நொந்து போனவன். இனியும் என்னை வதைக்காதே. உயிரின் மேல் ஆசை இல்லாதவன், உலகத்தின் மேல் பற்று இல்லாதவன், உன் மட்டில் உள்ள அன்பு ஒன்றுக்காகவே இதுவரையில் நடமாடி திரிகின்றவன். இதோ ஆண்டவன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் நிரபராதி. தயவு செய்து என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். என்னால் எதையுமே நம்ப முடியவில்லை. என்ன, உனக்காக உயிர் வாழும் ஒரு ஜீவனையா உன்னால் நம்ப முடியவில்லை? அவ்வளவு பாவியாகவா உன் கண்களுக்கு நான் காட்சி அளிக்கிறேன்? கமலா, உலகம்தான் என்னை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நீ ஒருத்தியாவது எனக்கு ஆறுதலாக இருக்கிறாயே என்று நான் இதுவரையில் எண்ணியிருந்தேன். இப்பொழுது அதையும் இழந்து விட்டேன். பரவாயில்லை, இனி உனக்கு நான் தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். உன் எதிரில் கூட வரப்போவதில்லை. நான் இருப்பதே உனக்கு தொல்லையாக இருந்தால் இந்த நேரத்திலேயே என்னை போலீசிடம் ஒப்படைத்துக் கொள்கிறேன். அவர்களாவது என்னை சட்டப்படி தண்டிக்கட்டும். நெல்லுங்கள் கண்ணா, உங்களுக்கு தான் பேச தெரியும் என்று நினைக்க வேண்டாம். தான் காதலிப்பும் ஒரு குற்றவாளி என்று உலகம் தோற்றும்போது அதை எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டார். அதற்கு நான் தான் என்ன செய்வது? குற்றம் செய்யாமலேயே கைதியாக கருதப்படுகிறேன். சந்தர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது கமலா. அப்பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? சத்தியமாக சொல்லுகிறேன் கமலா, சாட்டப்பட்டிருக்கும் குற்றங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியானா என்னை மன்னித்து விடுங்கள். ஆத்திரத்தில் ஏதோதோ பேசிவிட்டேன். பரவாயில்லை, இப்பொழுதாவது நீ நம்பினால் போதும். உண்மைக்கு அழிவில்லை என்பது உறுதியானால் என்றாவது ஒரு நாள் நான் நிரபராதி என்பதை நிரூபித்துக் காட்டுவேன். அது ஒன்றே எனக்கு போதும். இருந்தாலும் அந்த நாள் வரும் வரை நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து வர வேண்டும். நேரமாகிவிட்டது. நான் வருகிறேன். கமலா, என்னம்மா செய்தி? டாக்டர் கொஞ்சம் பார்க்கணும். சாரதா, சரி உட்காருமா, இதை சொல்றேன். ஏது இந்த நேரத்திலே? உட்காரு. என்ன செய்வது டாக்டர்? என்னால் வீட்டிலே ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. என்று நீங்கள் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறீர்களோ, என்று கண்ணன் மீண்டும் அவரது உருவத்தை திரும்ப பெறுவார், அன்றுதான் என் மனதிலே நிம்மதி பிறக்கும். அன்றுதான் நான் ஒரு இடத்திலே நிம்மதியாக இருக்க முடியும் டாக்டர். உனக்கு மட்டுமா அந்த கவலை? நானும் அதே நிலையில் தான் இருந்து வருகிறேன். என்ன செய்வது? காலம்தான் அவனுக்கு கருணை காட்ட வேண்டும். அப்படி சொல்லக்கூடாது டாக்டர். கண்ணன் பல குற்றங்களை செய்து வருவதாக கேள்விப்படுகிறேன். ஊரும் உலகமும் அவரை தூற்றும் பொழுது அதை என்னால் எப்படி டாக்டர் கேட்டுக்கொண்டிருக்க முடியும்? கவலைப்படாதே, உலகம் எதையும் தான் சொல்லும். அதற்காக நாம் வருத்தப்பட்டால் எல்லாம் தீர்ந்து விடுவோம். என்னை பொறுத்தவரையில் கண்ணன் தன்னிலே நல்லவனாகத்தான் தோன்றுகிறான். அப்படியே அவன் இப்போது பல தவறுதல்கள் செய்வதானாலும் அது அந்த மருந்தின் கோளாறாகத்தான் இருக்க வேண்டும். எதற்கும் சீக்கிரத்தில் ஒரு முடிவு தேடுகிறேன். செய்யுங்கள் டாக்டர், உங்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனக்காகவே நான் இரவும் பகலும் பாடுபடுகிறேன். எல்லாம் உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்திருக்கிறது. கவலைப்படாதே, நிம்மதியாக போய் வாமா. உள்ள போங்க, அந்த ஆசாமி வர்றான். அது எவன்டா அவன்? அன்னைக்கு துணி தொலைஞ்சு போச்சுன்னு உங்களை குருமா செய்யறேன்னு சொன்னானே, அந்த ஆளு அவனா? என்னடா கஷ்டம். டேய், கடையை மூடி போர் எடுத்து மாட்டான். கடைக்காரன்னாக்கா போட்டு போவான்னு சரி வரடானா கொலை பண்றதுக்கே வர்றோம்.
என்னடா இது? திருட்டு பசங்களா, உன் முதலாளி கிடைக்கட்டும், அவனை குருமா பண்ற பார். அண்ணாச்சி அவன் போயிட்டான், நீங்க வெளியே வாங்க. ஒரு பொண்ணு வந்துச்சு. என்னடா நாக்கு நீளுது? பொடி பையலா இருக்க, போனா போதும். இந்த எழுதிக்க. ஏமா ஆளை பார்த்து போறதானே? பார்த்துதான் போட்டாங்க. எங்க அப்பா மூஞ்சி முகர கட்டையும் பாரு. சீக்கிரம் புள்ள கொடு. கத்திரிக்காய் யாரா இங்க வந்து புல்ல கத்திரிக்காய் கேக்குறது? வாங்க வாங்க வாங்க. நீயா ஏது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிக்கிறியே? வா உட்காருங்க. இந்த பில்லு கவனிச்சுக்கோ. இல்ல நல்லா எழுதிருக்க. நல்லா சரியா எழுதிருக்கு. இது கேட்க மறந்துட்டேன். மின்னல்குடி கொஞ்சம் நில்லு. என்ன சொல்லு? ஆமா, இப்ப நீ மயிலாப்பூர் வீட்டுல தானே இருக்க? இல்ல, மதுரையில இருக்க. ஐயா நான் எங்க இருந்தா உனக்கண்ணையா? அதுக்காக நான் கேட்கலையே. நீ பழைய வீட்டுல இருக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா துணியெல்லாம் நானே கொண்டாந்து கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டேன். நீங்களே ஒண்ணு கொண்டாந்து கொடுக்க வேண்டாம், நானே வந்து வாங்கிட்டு போறேன். அது சரி, ஓ இஷ்டம். அப்போ போயிட்டு வர்றியா? வரணுமா? இல்ல போறியான்னு? ஆமாண்ணே. சரிண்ணே. மதுரையிலயா இருக்க? உனக்கு ஆபத்து நான் உதவி செய்யணும் ஆட்கள் இருக்காங்க.
நான் சொல்லிட்டு போறேன். ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சாரா? நான் மெட்ராஸ் கேப் மேனேஜர் பேசுறேன் சார். அந்த மாய மனிதன் இங்க வந்து மாட்டிட்டு இருக்கான். நீங்க உடனே புறப்பட்டு வந்து அவனை கைது செய்யலாம் சார். ஆனா ஒண்ணு, இனாவாக கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதை மட்டும் எனக்கு கொடுக்க மறந்துடாது. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. எங்க ரூம்ல பத்திரமா பூட்டி வச்சிருக்கோம், பாத்தீங்களா சாவி? சரி, வாங்க பாக்கலாம். அது எல்லாம் மட்டும் மறந்துடாதீங்க சார். எல்லாம் தருவோம், முதல்ல வாங்க. மிஸ்டர் கண்ணன், எழுந்திருங்க. நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். நாங்க என்ன சார் செய்யறது? உங்களையும் தபாச்சு விட்டான். நாங்க எந்த மூளை இனாமும் போச்சு. அதையும் தான் பார்க்கலாம். எத்தனை நாட்கள் இப்படி ஓடி ஒழிகிறான் என்று. கையில்
கையிலே சிக்கியவனை தப்பி ஓட விட்டு விட்டீர்கள். இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்கள். அவனை பிடித்துக் கொடுப்பவருக்கு பரிசு மட்டுமில்லை, பாராட்டுதலும் உண்டு. மின்னல் கொடி அண்ணி விலாசத்துக்கு மேல ஒரு அம்மா இங்க இருக்கிறாங்களா? விலாசத்துக்கு மேல யாரும் இல்ல, எல்லாம் விலாசத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. என்னது? அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. வந்திருக்குதே? இருக்கட்டே இருக்குது. ஏயா, மின்னல் கொடினா கடுதாசி வந்திருக்கு? மின்னல் கொடி அண்ணி தான் வந்திருக்கிறது. நாம என்ன தப்பா சொல்றோம்? ஐயா, என் கை மேல கொஞ்சம் மாவு இருக்கிறாங்க, நீங்களே படிச்சு சொல்லுங்க. ஓ, நம்மளே படிக்க சொல்றீங்க? யார் கடுதாசி போட்டிருப்பாங்க? எங்க பாட்டி எழுதிருக்கா? உங்க பாட்டி தாத்தா நம்மளுக்கு எப்படி தெரியும்? பிரிச்சு பார்த்து உள்ள யாரு எழுதிருக்கிறான்னு சொல்லி சொல்றோம் நம்ம. சீக்கிரம் சொல்லுங்க. என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கொய்யா பழமே. என்னம்மா, நாம இத படிக்கலாமா? படிங்க படிங்க. கொய்யா பழம்னா ரொம்ப இஷ்டம் போட்டுருக்கு. அது அறியாது. உன்னை நினைத்து நினைத்து என் உடல் இஸ்திரி பெட்டி மாதிரி ஒரே ஹீட்டா இருக்கிறது. என்னது 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 என்னது? அரசுங்கள் டீ மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குதான்னு சொல்லி எழுதியிருக்கிறார். கொதிக்குதாமா? இந்தயா, நீ போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து திங்க சொல்லு. இந்தம்மா, அந்த வேலை எல்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த லெட்டர் நீங்க படிங்க. நான் என்ன அந்த ஆளுங்க நிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். என்ன அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லி என்னங்க இது? படிங்க. இருக்கட்டும் சொல்றேன். நீ மறுபடியும் லேண்டரிக்கு எப்பொழுது வருவாய் என்று டவுன் பஸ் பிரியாணியை போல. பிரியாணியா? பிரியாணியா? ஒரே பிரியாணினா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு லெட்டர் போட 15 நயா பைசா உனக்கு மணி ஆர்டர் அனுப்பி இருக்கிறேன். ரொம்ப படையாளு கரெக்டா அனுப்பி இருக்கிறார் பாத்தீங்களா? படையாளு தான். மற்றவை நேரில் இப்படிக்கு. சரி, கொண்டாங்க. நேர்ல வந்து எல்லாம் சொல்லுவார் உங்களுக்கு. வரட்ட அவனை சொல்றேன். அயோக்கியப்பை. என்னமா அது? அட ஒண்ணே இல்லையா, இன்னைக்கு 2 லோன் தீர்த்து போடுறேன். இல்லையா, கொஞ்ச நாள் இங்கே இரு, நான் இப்ப வந்துறேன். அம்மா, இந்த மணி ஆர்டர் வாங்கிட்டு போங்க. மணி ஆர்டரா? இந்த மணி ஆர்டர் அவனுக்கு அனுப்பி இது கூட இன்னொன்னு அனுப்பணும். நீ இங்கே இருயா, நான் இப்ப வந்துடுறேன். உன் கொதிச்சட்டா இருக்கதா? இத அனுப்பி வைங்க அவனுக்கு. இது என்னமா எனக்குது? நாம ஏன் சொல்றோம்னு கேட்டாக்கா, சில ஜாமான் அனுப்பலாம், சில ஜாமான் அனுப்ப கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. அதனால நம்ம பேர்ல கோபம் செய்யாதீங்க. இது என்னமா செருப்பு கொடுத்திருக்கீங்க? ஆமையா, அவன் செய்த வேலைக்கு இது மாத்திரம் அனுப்ப கூடாது, தினம் ஒவ்வொன்னு அனுப்பணும். இதுக்கு என்னையா பணம் வேணும்? இது 2வது செருப்பு. என்னமா இதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் பாருங்க, நம்மளுக்கு தெரியாது. என்னமா பெரிய கலாட்டா செய்துங்க. எங்க அப்பா என்ன புத்திசாலி. நான் நேர்ல போய் பாத்துக்கிறேன். நேர்ல போய் என்ன பார்க்க போற? வந்துட்டீங்களா? நானே இங்க வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். பிரியா வந்துருச்சு. இப்படின்னு தெரிஞ்சா நான் இங்க வந்திருக்க மாட்டேனே. அப்படிங்களா? ஏயா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதத்தான் விளக்கமா கடுதாசியில எழுதி இருந்தேனே. ஆமா, எழுதி இருந்தது. ஏயா, உனக்கு எழுத தெரியும்னா எப்படி வேணாலும் எழுதலாங்கிற எண்ணமா? ஏய், நீ யாரையா எனக்கு இப்படி எல்லாம் கடுதாசி எழுதுறதுக்கு? இந்த கேள்வி என்ன பார்த்து நீ கேக்குற இல்லையா? கார் மேகத்துலதான் மின்னலே தோன்றும். மின்னலும் தோன்றும், இடியும் இடிக்கும் இடிக்கும். அப்புறம் மழையும் பெய்யுமே. போயிட்டோம். இந்த பாரு, மரியாதையா சொல்றேன், இது போல இன்னமே நீ என்கிட்ட நடந்துகிட்ட 4 பேர்கிட்ட சொல்லி உன்னை நாய் படாத பாட படுத்தி போடுவேன். ஆமா, மின்னல் கொடி, என்னதான் நீ வெறுத்து பேசினாலும் என்னால உன்னை மறக்கவே முடியும். அடச்சே, கையெடு. உண்மையிலேயே நீ என்ன வெறுத்த, அப்புறம் எங்கேயாவது கார்ல விழுந்து என் உயிரை விட்டுருவேன். என்னது? உயிரை விட்டுருவியா? கார்ல விழுந்தா? இந்த பாரு, உயிரை விடுறதே விடுற. புது காரா, பெரிய காரா பாத்து விழு. பழைய கார்ல விழாத, உயிர் சீக்கிரம் போகாது. அவ்வளவு துணிஞ்சிட்டியானே? இல்ல அவ்வளவு துணிஞ்சிட்டியாங்க. புது காரு பாரு பாரு. கொஞ்சம் அப்படி திரும்ப, இன்னும் கொஞ்சம். வெரி குட். சீக்கிரமா வரீங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? அழக சித்தரிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா? போங்க, பெண்களை வர்ணிப்பதென்றாலே ஆண்களுக்கு அளவு கடந்து பிரியம். அப்படித்தான். அதை ரசிக்கிறதுல இந்த பெண்களுக்கு அதை விட அதிக பிரியம். அப்படித்தானே? நீயும் கொண்டால் தப்ப முடியாது. தப்பி ஓடிவிட்டான்.
இந்த டயத்திலே ஜீப் ரிப்பேர் ஆகணும். மார்னிங் இன்ஸ்பெக்டர். நீயா? அவசரப்படாதீர்கள் இன்ஸ்பெக்டர், நிதானமாக செய்யுங்கள். நீதான்? ஆமா, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் மாய மனிதன். உங்களிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும். சரி, உட்கார். தேங்க்ஸ். சொல்ல வேண்டியதை விளக்கமாக சொல். குற்றம் செய்யாமலே கைதியாக கருதப்படும் என் சோக கதையை சொல்ல வந்தேன். நான் ஒரு நிரபராதி. நிரபராதி? நீயா? இல்லை, ஒன்றுமே தெரியாது இன்ஸ்பெக்டர். உலகமே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. உலகத்தை நம்ப வேண்டாம். வஞ்சகமும் சூதும் நிறைந்த இந்த உலகத்தின் பார்வையில் படக்கூடாது என்றுதான் நானும் இந்த நிலையை அடைந்தேன். ஆனால் அதன் விளைவோ மிகவும் பயங்கரமாகிவிட்டது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு யார் யாரோ செய்யும் பழிகள் என் மீது சுமத்தப்படுகின்றன. இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? முடியாது இன்ஸ்பெக்டர். இந்த விஷயத்தில் நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். குற்றவாளிக்கு உதவுவது சட்டவிரோதம். நீ ஒரு நிரபராதி ஆனால் இப்பொழுதே சரணடைவதுதானே? மன்னிக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர். உங்களிடம் சரண் புகுவதானால் அதை நான் எப்பொழுதோ செய்திருப்பேன். ஆனால் உண்மையான குற்றவாளியை உலகுக்கு வெளிப்படுத்தத்தான் நான் இதுவரையிலும் இப்படியெல்லாம் இருந்து வருகிறேன். இப்பொழுது உங்களையும் என்னால் குறை கூற வழியில்லை. ஆயினும் உண்மையை அதிக நாள் சிறை வைக்க முடியாது இன்ஸ்பெக்டர். காலம் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். நான் வருகிறேன். என்னடா எங்க ஆபத்து? ஆபத்தா? யாருக்கு ஆபத்து? என்னடா சொல்ற? கார்ல ஆப்டாருமா. கார்ல ஆப்டாரா? அட பாவி, சொன்ன பிரகாரமே செய்துக்கிட்டாரே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யாருமே இல்லம்மா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா தம்பி? அதே லாண்டரி வாலா சத்து போயிட்டா நிம்மதியே எப்படி அழுகுறான்? அடச்சி வாயா, இவன் வேற எரியிற கொள்ளில எண்ணெய் ஊத்திட்டு வாயா நீ. தம்பி, இப்ப அவர் எங்கடா இருக்காரு? அவர் செத்து போயிட்டாரு. லாண்டரியில கிடக்குறாருமா. செத்து போயிட்டாரா? ஐயோ மச்சான், மச்சான். ஐயோ என் மச்சான். அட என் ராசா. அட பாவி, என் மச்சான். என் மச்சான், நான் உன் மேல ஆசை போட்டு வச்சிருந்தேனே. என் மச்சான், நான் உனக்கு தெரியாம உன் மேல ஆசையா இருந்தேன பாவி. நீ இப்படி சொல்லாம போயிட்டியே. என்ன பண்ணுவேன் மச்சான்? என் மச்சான், நான் மதுரையில பூ எடுத்து என்ன ஆசை மச்சான்? என் மச்சான், உனக்கு நான் மாலையிட எண்ணிருந்தேன். அடா பாவி, நான் மதுரை பூ எடுக்கலையே. என் மச்சான், உனக்கு மாலையிட்டு பார்க்கலையே. என் மச்சான், என் காக்கா மச்சான், நான் செஞ்சியில பூ எடுத்து என் சீரான மச்சான். என் மச்சான், உனக்கு திருப்பூட்ட எண்ணிருந்தேன். நான் செஞ்சு பூ எடுக்கலையே. என் மச்சான், நீ செத்து வடிச்சிட்டிய மச்சான். என் மச்சான், என்ன கொஞ்சம் பாரு மச்சான். என் மச்சான், உன் கண்ணு அழகுக்கு அந்த பாவி காலம் தான் காத்திருந்த மச்சான். மச்சான், செத்துட்டானு ஏன் அடிக்கிறாரு? அடிக்காத சொல்றேன். நீ என் மேல காதலா இருக்கிறியா இல்லையாங்கிறது எனக்கு தீர்மானமா தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இப்படி செஞ்சேன். பாவி, நீ நிஜமாலும் செத்து போயிட்டேன்னு என் மனசுல இருந்தெல்லாம் வெளியில சொல்லிட்டேன். அதுக்கு என்ன மறுபடியும் நான் மறந்துடுறேன். ஒடிப்பையில உன் நாக்கு கருக்குன்னு தெரிக்க. இன்னொரு போக்கு காட்டி போறவளே பொன்னம்மா, கொஞ்சம் குடி கொடுத்து பேசினாதான் என்னம்மா. போக்கு காட்டி போறவளே பொன்னம்மா, கொஞ்சம் குடி கொடுத்து பேசினாதான் என்னம்மா.
அது எனக்கு கரும்பாக இனிக்குமடி கண்ணம்மா. கன்னத்திலே நீ கொடுத்தா கட்டாயம் அது எனக்கு கரும்பாக இனிக்குமடி கண்ணம்மா. என் காதல் நோயும் தன்னாலே பறக்குமடி பொன்னம்மா. போக்கு காட்டி போறவளே பொன்னம்மா, கொஞ்சம் புடி கொடுத்து பேசினாதான் என்னம்மா. பாகுபாடு என்னிடத்தில் ஏதம்மா. பழகாமல் பேசாதே அர்ஜென்ட் ஆர்டினரி, பாகுபாடு என்னிடத்தில் ஏதம்மா. என் பார்வையிலே 2 3 தானமா கேளமா. சாக்கு போக்கு இனி எதுக்கு பொன்னம்மா, உன் சம்மதம் தான் தெரிஞ்சு போச்சே கண்ணம்மா. சாக்கு போக்கு இனி எதுக்கு பொன்னம்மா, உன் சம்மதம் தான் தெரிஞ்சு போச்சே கண்ணம்மா. நல்ல சமயம். பொன்னம்பலனாரின் மகள் அன்னம் போல் காட்சியளிக்கும் அருமையான வேலை. இந்த அழகு பெட்டகத்தை தனிமையிலே காண வேண்டும் என்று எத்தனையோ முறை முயன்று வந்தேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது. வர்ணித்தது போதும், வரக்கூடாத இடத்திற்கு வந்து விட்டீர்கள். காரணத்தை சொல்லுங்கள். எப்படி சொல்லுவது? காக்கையை கருங்குயலாகவும் கெட்டிக்காயை கட்டி கரும்பாகவும் எண்ணி ஏமாந்து வரும் உன்னிடம் எப்படித்தான் எடுத்துரைப்பது? கேணியிலே விழுந்தவளுக்கு ஒரு ஏணி, இருளிலே புதைந்த உனக்கு ஒரு இன்ப விளக்கு. தேவையில்லை, விஷயத்தை சொல். அதற்காதி கமலா, ஆத்திரத்திலே மிதக்கும் உனக்கு சீக்கிரமே என் வருகை புரிந்துவிடும். தெரிகிறது. மிகவும் சந்தோஷம். கார்மேகத்தின் வருகை அறியாத காட்டு மயில், வண்டினத்தின் ரீங்காரம் உணராத மலர் கூட்டம். சபாஷ், புரிந்துவிட்டது. வெளிப்படுத்த முடியாத என் வேட்கையின் பொருள் விளங்கிவிட்டது. என்னை இதுவரையும் எட்டி பார்க்காத என் அன்பரசிக்கு என் இதய கீதமே எட்டிவிட்டது. மானம் கெட்டவனே, வேற்றுவிட்டு பெண்களை தன் சகோதரிகளாக மதிக்காமல் அவர்கள் மீது விபரீத ஆசை வைக்கவன் வெட்கமாக இல்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கவில்லை என்று சொல்ல நான் என்ன மூக்கற்றவனா அல்லது அதை அடைய முடியாத போக்கற்றவனா? எல்லா பெண்களையுமே சகோதரிகளாக பாவித்தால் பிறகு இந்த உலகில் எனக்கு ஒரு மனைவியே கிடைக்க மாட்டார். பேசாதே, நீ எட்டாவது பொருளுக்கு கொட்டாவி விட்டு தெரியும் ஒரு அறிவிலி. இல்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற முதுமொழியில் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு அனுபவத்தார். பைத்தியக்காரன், அடுத்து முயன்றாலும் ஆவதுதான் ஆகும் என்பது உன் மூளையில உதிக்கவில்லை. வருந்தினால் வராதது ஒன்றுமில்லை என்பது உனக்குத்தான் புரியவில்லை போதும். கமலா, கமலா, என்னடா பாக்குற? போட. கண்ணு, நல்ல சமயத்திலே வந்தீர்கள் கண்ணு. சற்று தாமதித்திருந்தா என் நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்கும். பயப்படாதே கமலா, சரியான பாடம் கற்றுக்கொண்டான். இனிமேல் இந்த பக்கமே திரும்ப மாட்டான்.